Botticelli Casuals, the real casuals. Botticelli and Raphael, shirts and trousers. அம்பேத்கரை பாரதிய ஜனதா கட்சி அவமதித்திருப்பதாக எதிர்க்கட்சிகள் கடும் விமர்சனங்களை கூறியுள்ளன. இதற்கு பாரதிய ஜனதாவின் மாநில தலைவர் அண்ணாமலையும் எதிர்வினையாற்றியுள்ளார். அப்படி எல்லோராலும் போற்றப்படக்கூடிய ஒரு சட்ட மாமேதை அம்பேத்கர் அவர்களை சிறுமைப்படுத்துவது என்பது எந்த நிலையிலும் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். குறிப்பாக திரு அமித்ஷா பொறுத்தவரை அவர் அந்த பேச்சிலே அவருடைய அந்த வன்மம் இருப்பது நிச்சயமாக ஒரு கண்டித்தக்க விஷயமாகத்தான் இன்றைக்கு இந்தியாவில் உள்ள அத்தனை ஒடுக்கப்பட்ட மக்களும் இன்றைக்கு அதை பார்க்கின்றார்கள். எனவே அம்பேத்கரை சிறுமைப்படுத்துவதன் மூலம் ஒடுக்கப்பட்ட மக்கள் அத்தனை பேருமே ஒரு சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்று தான் நிச்சயமாக எடுத்துக்கொள்ள முடியும். எனவே அவர் அந்த கருத்தை திரும்ப பெற்று ஒடுக்கப்பட்ட மக்களிடம் மன்னிப்பு கோருவதுதான் ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை எரியூட்டி அவருடைய திருநீற்றினை சாம்பலை வைத்திருக்கிற புனித தலமாக இன்றைக்கு பௌத்தர்களால் போற்றப்படக்கூடிய சைத்திய பூமி புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதையொட்டி மேலும் விரிவாக்கம் செய்திருக்கிறார்கள். அங்கே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு 433 அடி உயரத்தில் சிலை நிறுவ இருக்கிறார்கள் என்பதெல்லாம் உண்மைதான். லண்டனில் அவர் தங்கியிருந்து படித்த இடத்தை தேடி பிடித்து அந்த இடத்தை ஒரு நினைவிடமாக இன்றைக்கு மாற்றி இருக்கிறார்கள் என்பதும் உண்மைதான். இதுவெல்லாம் இந்தியாவில் மிக பெரும் சக்தியாக இருக்கிற தலித் மற்றும் பழங்குடி மக்களின் வாக்குகளை கவருவதற்கான நடவடிக்கை. ஆனால் அவர் கண்ட கனவு மதசார்பின்மை, சமதர்மம், ஜனநாயகம், பன்மைத்துவம், சமத்துவம், சகோதரத்துவம், அனைவருக்குமான நீதி என்பவையாகும். இவற்றை முற்றாக தகர்க்கும் வேளையில் பாரதிய ஜனதா கட்சி ஈடுபட்டு வருகிறது என்பதுதான் உண்மை. அதுதான் இன்றைக்கு அமித்ஷா அவர்களின் உரையில் அவரை அறியாமலேயே வெளிப்பட்டிருக்கிறது. நேருவிலிருந்து ஆரம்பித்து அதன் பிறகு நடத்தப்பட்ட 1951-52 முதல் பாராளுமன்ற தேர்தலில் எப்படி அம்பேத்கர் ஐயாவை தோக்கடிச்சாங்க, எப்படி அம்பேத்கர் ஐயாவை அவமானப்படுத்தினாங்க. காங்கிரஸை சார்ந்த 2 பிரதம மந்திரிகள் அவர்களுக்கு அவர்களே பாரத் ரத்னா கொடுத்துக்கிட்டாங்க. ஆனா 1980 வரைக்கும் அம்பேத்கர் ஐயாவை மறந்துட்டாங்க. அன்னைக்கு ஜனசங்கம் இருந்த கூட்டணி ஆட்சி 1980 அம்பேத்கர் ஐயாவுக்கு பாரத் ரத்னா விருது கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு அம்பேத்கர் ஐயாவுக்கு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய 6 இடங்கள், பிறந்த இடம், வாழ்ந்த இடம், இறந்த இடம், படித்த இடம், அந்த 6 இடத்தையும் யார் இன்னைக்கு வாங்கி மக்கள் வருவதற்கு அதையெல்லாம் அற்புதமான ஒரு இடமாக யார் மாற்றிருக்கிறாங்க? பிஜேபி அரசு, மோடி ஐயா. அம்பேத்கர் ஐயா படிச்ச லண்டன் இடத்தை யார் வாங்கியிருக்கிறாங்க? மோடி ஐயா. இதெல்லாம் கூட நாம் பட்டியலிட்டு இருக்கின்றோம். நரேந்திர மோடி ஐயா அவர்கள் செய்திருப்பதை அமித்ஷா அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசினாங்க. அதுல ஒரு வார்த்தை இவங்க என்ன சொன்னாங்க, நீங்க அம்பேத்கர் ஐயா வச்சு இவ்வளவு பாவத்தை நீங்க சம்பாதிச்சிருக்கிறீங்க, அவர் பேரை வச்சு அரசியல் பண்றீங்க, ஆனால் நீங்க எங்கே சென்றாலும் கூட உங்களுக்கு விமோசனம் கிடைக்காது என்று பேசியதை நீங்க அம்பேத்கர் ஐயாவை இழிவுபடுத்தி விட்டீர்கள் என்று காங்கிரஸ் பேசுகின்றார்கள். எதிர்க்கட்சி நண்பர்கள் திமுக பேசுறாங்க. இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்றவரு அமித்ஷா அவர்கள் இந்தியில பேசுறது என்ன தெரிஞ்சுக்கிட்டாரு, என்ன கத்துக்கிட்டாரு? அதனால் இடத்திற்கு இருக்கக்கூடிய பொறுப்புக்கும் ஒரு தகுதி இருக்கு, ஒரு பணிவு வேண்டும். அது நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கிட்ட இல்லை என்பது வெளிப்படையாக தொடர்ந்து தெரிகிறது, பத்திரிகையாளர் நடத்துகின்ற விதம். Botticelli Casuals, the real casuals. Botticelli and Raphael, shirts and trousers.